இங்கே வந்து மரம் வந்து எல்லோ கலரில் இருக்குங்க எல்லாமே. ஆனால் காய் வந்து சரியாக பூரா குறும்பை விழுகுது. காய் சரியாக நிற்கிறது கிடையாது. காய் சரியாக நிற்கிறது கிடையாது, குறும்பையெல்லாம் விழுகுதுங்க. ஆனால் அதுக்கு வந்து எப்படி வேரில் மருந்து கட்டுறதா இல்லை மேலே அப்படியே உரம் போடுறதா அப்படி பார்த்து ரெடி பண்ணி கொடுங்க. ஆனால் காய் வந்து 400-425 கிராம் 425 கிராம் கம்மியாக தான் வருதுங்க. சரி, அதே மாதிரி இந்த மாதிரி மரங்கள் எத்தனை மரம் இருக்குதுங்கம்மா? இந்த மாதிரி மரம் ஒரு 20 மரம் இதுக்கு பக்கம் இருக்குது. சரி சரி சரிங்க. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன உரங்கம்மா வச்சுருந்தோம்? இதுக்கு முன்னாடி நான் காமிச்சினேங்க. சரிங்க. அந்த எந்த கம்பு கொடுத்தது? எத்தனை வருஷமா வச்சுட்டு இருக்கிறீங்க? அந்த 7 வருஷமா தேவராஜ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதில் ஏதாவது வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சது? வித்தியாசம் ஒன்றும் எங்களுக்கு தெரியல. அது இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. அதனால தான் நம்ம கம்பெனிலேருந்து வந்து பார்க்க சொல்லியிருக்கிறீங்க இல்லையா? சரிங்க. அதனால சரி பாருங்கள், நீங்கள் எப்படி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள். சரிம்மா, நம்ம வந்து என்னென்னா உங்களுக்கு கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண லைசன்ஸோடு இயங்குகிறோம். சரிங்களாங்கம்மா. நம்ம வந்து எந்த ஒரு அதே மாதிரி நாங்கள் வந்து தயாரிப்பு நிறுவனம். சரி சரி. நீங்கள் இன்னொரு பக்கம் வாங்கி இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வாங்கி கொடுப்பாங்க. அது மெட்டீரியல் எந்த அளவுக்கு தரம் இருக்குன்னு தெரியாது அவங்களுக்கு. நாங்கள் என்னென்னா தயாரிப்பு நிறுவனம். அதனால் எங்களுடைய பொருளை வந்து தரந்தன்மையை வந்து நாங்கள் அடித்து சொல்லுவோம் எந்த அளவுக்கு தரம் இருக்குன்னு சொல்லிட்டு. சரிங்களா சார்? இப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு ஃபீல்டு பார்த்துட்டேங்கம்மா. இப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு இந்த மாதிரி சோகை வந்து இது மஞ்சள் பழுப்பு நிறமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காய் உதிருதல், ரெண்டாவது வெயிட்டேஜ் இல்லைங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிரானுவல்ஸ் டைப்பில் ஒன்று கொடுக்குறாங்க. கடல் பாசி உரம், பல்பிக், ஹியூமிக் எல்லாம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு உரம் கொடுக்குறோம். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரியன்ஸ் வந்து வேரில் கொடுக்குற கட்டுற மாதிரி இதில் கட்டலாங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு மேலே சாயல் அப்ளிகேஷன் கொஞ்சம் பறித்து விட்டு ஒரு காலடி பறித்து விட்டு கூட கொடுக்குற மாதிரி கொடுக்கலாம். ஆனால் வந்து உங்களுக்கு வேரில் கட்டுறதை விடவே இப்போ ரைனி சீசன் காட்டி உங்களுக்கு பறித்து வைக்கிறது பெஸ்ட்டுங்க. ஒரு இடத்துல வந்து இப்போ உங்களுக்கு பட்டப்பாத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதிக்கு பறிச்சு ஒரு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானுவல்ஸ் நம்ம கொடுக்குறோம் இல்லைங்க, அந்த உரங்களை கொடுங்க. இன்னொரு பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூட்ரியன்ஸ் கொடுக்குறோங்க. ரெண்டுமே கொடுக்குறோம். ரெண்டையுமே கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பாலவெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் தெரியுங்கம்மா. ரிசல்ட்டுங்கிறது 400-300ங்கிறீங்களா கிட்டத்தட்ட இந்த ஏரியா இந்த ஒவ்வொரு பெல்ட்டுக்கும் இருக்குங்க வெயிட்டேஜ் சொல்லிட்டு. இந்த ஏரியாவில் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா 500 எபோ இருக்கணுங்க. 500 கிராம் எபோ இருக்கணும். அதுக்கு மேலேங்கிறது எதிர்பார்க்க முடியாது. இதே வந்து சேர்த்த முடியாது அந்த பெல்ட்டுக்கெல்லாம் போச்சுன்னா 550 எபோ இருக்குங்க. 575 அந்த ரேஞ்சுக்கெல்லாம் இருக்குது. 600 நியரஸ்ட் வருங்க. ஆனால் வந்து இந்த ஏரியாங்கிறது ஒரு 550 வரைக்கும் நம்ம கொண்டு வரலாங்க. 550ங்கிறது கண்டிப்பாக கொண்டு வரலாம். 400 இருக்கிறது ரொம்பவே குறைவாக இருக்குது, கொண்டு வந்துடலாம். 400-425 அது மேக்ஸிமம் ஒவ்வொரு மரம் தான் 500 வருங்க. சரி சரி. அதுக்கு மேலேலாம் வராது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாங்கம்மா உங்களுக்கு மைசூர் ரகம் தென்னைன்னு சொல்லிட்டுங்க, அதில் வந்து 350 கிராம் 325 கிராம்னு சொல்லிட்டு அதில் இருந்துச்சுங்க. முடுமலை இங்கே வந்து எந்த ஏரியா மாதிரி பொன்னேரியில் ஒரு கஸ்டமர் கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மைசூர் கண்ணும்பாங்க, குட்டநட்டை மைசூர் குட்டநட்டைன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து வெயிட்டே வந்து 325 கிராம் 350 கிராம் தான் இருந்துச்சுங்க. அதை நியரஸ்ட் கிட்டத்தட்ட 500 கிராம் டச் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அந்தளவுக்கு வெயிட் சொல்லியே எடுத்தேன். அதே மாதிரி அவர் வந்து என்னென்னா நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக கொடுத்தங்காட்டி நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. சரிங்களாங்க. கண்டிப்பாக நாங்கள் இப்போ பாருங்கள், இப்போது என்ன சொல்கிறது மோசமான இதில் இருக்குது, கண்டிப்பாக இதை ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா இப்போ என்னென்னா ஆல்ரெடி நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, நல்ல விவசாயம் இருக்குது அப்படிங்கும்போது அந்த இடத்துல நான் என்ன கொடுத்தனாலும் உங்களுக்கு தெரியாது, எது போட்டு வச்சு என்ன போட்டு வச்சுன்னு தெரியல. ஆனால் இப்போ நாங்கள் சொல்கிற வழிமுறைகள் கரெக்டாக பின்பற்றுங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருவோம். சரிங்களா? இது ஆணித்தரமாக சொல்கிறேன். கிரீன்டெக் பயோவில் பார்த்தீங்கன்னா உரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லைசன்ஸோடு தான் நம்ம பண்ணித்தரோம். நம்ம தான் முதல் முறையாக கவர்மெண்ட் லைசன்ஸோடையும் ப்ளஸ் லேப் வசதியோடையும் நம்ம பண்ணித்தரோம். நீர் பரிசோதனை, மண் பரிசோதனை இது எல்லாமே விவசாயிகளுக்கு ஃப்ரீயாக நம்ம பண்ணித்தரோம். இதை நீங்கள் வெளியில் எடுக்கிற மாதிரி தான் 2500-3500 காஸ்ட் ஆகும். இதை நீங்களே கொண்டு போய் தந்து நீங்களே வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். நம்ம அப்படி இல்லை, நீங்கள் இருக்கிற இடத்துலேயே வந்து நாங்கள் மண் பரிசோதனை, நீர் பரிசோதனை இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு அதுலேருந்து ஒரு 10 டேஸில் கொண்டு வந்து நாங்கள் உங்களுக்கு மண்ணில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, நீரில் உப்போட தன்மை எந்த அளவுக்கு இருக்குது, இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொண்டு வந்து நாங்கள் தந்துடுவோம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரீன்டெக் பையில் வந்து கோகோ மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு மைக்ரோ ஃபுட் வந்து நம்ம தந்துட்டுருக்குறோம் 50 கிலோ பேக்கில். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 வகை நியூட்ரிஷன் நம்ம ஆட் பண்ணி நம்ம தந்துட்டுருக்குறோம். போரான், ஜிங்க், காப்பர், மெக்னீஷியம், சல்ஃபேட், அயன், மாலிப்டினம்ங்கிற 7 வகை நியூட்ரிஷன் வந்து நம்ம ஆட் பண்ணி நம்ம தந்துட்டுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நீங்கள் உரங்களே வச்சுட்டு இருந்தாலுமே நியூட்ரிஷன் வந்து ஒரு மரத்துக்கு வந்து
அது இப்படியே நீங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு 2 டைம் மாதிரி வைக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலையெல்லாம் விழுகிறது, உங்களுக்கு வந்து இந்த காய் வெயிட் இல்லாமல் இருக்கிறது, அப்புறம் இந்த எல்லோ ஷேட் அடிக்கிறது, அப்புறம் இந்த நுனியிலை கருகள், மெயினாக இந்த குறும்பு விழுகிறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து கண்ட்ரோல் ஆயிரும். நம்மளை வந்து இது ஒரு டோஸ் தந்து ஒரு டோஸ்லேயே ரிசல்ட் எடுக்க முடியும். ஒரு டோஸ் தந்து 2வது டோஸ் தரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரியாக ஃபஸ்ட்டு பாலை விட்டு அடுத்த பாலையில் வந்து உங்களுக்கு பாலை வெடிக்கும் போதே உங்களுக்கு அந்த பிஞ்சுகள் புதுவோட காய்களோட எண்ணிக்கை உங்களுக்கு வந்து இன்க்ரீஸாக இருக்குண்டான வாய்ப்புகள் வந்து நீங்களே கண்கூடா வந்து பார்க்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா கிரானுவல்ஸ்னு சொல்லி தந்துட்டுருக்குறோம். இப்போ மேக்ஸிமம் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா யூரியா பொட்டாஸ் எல்லாம் வைக்கிறவங்களுக்கு இயற்கை உரம்னு போய் தந்தாலே அவங்க வந்து இயற்கை உரமாக இதில் எப்படி ரிசல்ட் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அப்படி இல்லை, யூரியா பொட்டாஸுங்கிற டைப்லேயே வந்து கிரானுவல்ஸ்னு சொல்லி தரோம். அந்த குறுமிளகு இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி பால்ஸில் வந்து கருப்பு கலரில் வரும். அது 50 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 2500 வருங்க. அது வந்து நம்ம விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2500 தந்துட்டுருக்குறோம் 50 கிலோ பேக்கு. மரத்துக்கு 1/2 கிலோ வந்து நீங்கள் 1 கிலோ மட்டும் வைக்கலாம். அது என்ன பண்ணால் உங்களுக்கு வறட்சி தாங்கும், மெயினாக காயோட வெயிட் வந்து அதிகரிக்கும். இந்த டிஏபி பொட்டாசியம் நம்ம தர ரிசல்ட் வந்து அதில் ஒரு 2-3 டோஸ் தரும்போது கம்பல்சரியாக நம்ம எடுத்து தந்துட்டுருக்குறோம். இந்த மாதிரி மண்ணுக்கு நச்சுத்தன்மையை வந்து போக்கி உங்களுக்கு மண் வளத்தை வந்து பெருக்கிறதுக்கு வேண்டி நம்ம வந்து இந்த புரட்சியை வந்து நம்ம கிரீன் டெக் பயோ மூலமாக இது பண்ணி கொடுத்துருக்குறோங்கம்மா. கண்டிப்பாக பண்ணுங்கள். நாங்கள் வந்து இந்த காடு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உரம் கொடுக்கறது இது மட்டும் இல்லாமல் சரிங்களா, உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து ஒரு 30 நாள் டு 45 நாளுக்கு ஒரு முறை வந்து உங்கள் காட்டை விசிட் பண்ணுவோம். நீங்கள் உரம் எடுக்கணுங்கிறது இல்லை, கம்பல்சரி என்ன பண்ணுவோம், நீங்கள் எடுத்ததுக்காக நாங்கள் அந்த விசிட் பண்ணி ஒரு 45 நாள் கொடுக்க அந்த சர்வீஸும் நம்ம ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி உரம் அப்படி தான் நீங்கள் ஆர்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் டெலிவரி ஃப்ரீயாக உங்கள் இல்லத்துக்கே கொண்டு வந்து கொடுத்துருவோம், காட்டுக்கே கொண்டு வந்து பொருளை கொடுத்துட்டு தான் பேமெண்ட் வாங்குமே தவிர உங்களுக்கு நீங்கள் வந்து எடுக்க வேண்டியதில்லை. அந்த ஒரு சௌகரியம் நம்ம பண்ணி கொடுக்குறோம். மண் பரிசோதனை, நீர் பரிசோதனைகள்லாம் இலவசமாகவே நம்ம பண்ணி கொடுக்குறோம். அதனால் வந்து நாங்கள் இந்த ஏரியாவில் உங்களுக்கு ராமநாதபுரம் பெல்ட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட நம்ம ஒரு 500 to 1000 கஸ்டமருக்கு இந்த ஏரியா பெல்ட்டில் மட்டும் கொடுத்துருக்குறோம். இந்த பெல்ட்டில் நல்ல ரிசல்ட்டுக்கு நடிக்கி எடுத்துருக்காங்க. நீங்கள் யாருக்கிட்ட கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க கிரீன் டெக் பயோ எப்படி கொடுத்துட்டுருக்குறாங்கன்னு சொல்லிட்டு. லாஸ்ட் இயர் கூட இங்கே நாங்கள் பொங்கல் விழா வந்து லாஸ்ட் இயர் இங்கே தான் நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணியிருந்தோம். குழந்தைகள், சின்ன குழந்தைகள் வந்து உங்கள் ஊருக்காக இந்த நம்ம கஸ்டமர் அதிகமாக இருக்கிறாங்கிறதுக்காக இந்த ஏரியா ஃபுல்லாக நாங்கள் பண்ணியிருந்தோம். நல்லா இருக்குங்களா? பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேங்க. ஐயா வணக்கம். இப்போ நம்ம என்னென்ன உரங்கள் தர்றோம் அப்படிங்கிறதெல்லாம் அம்மாட்ட சொல்லி அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதத்தில் நாங்கள் எத்தனை டைம் ஃபீல்டு விசிட் வருவோம், என்னென்ன சர்வீஸ் பண்ணி தருவோம், எந்த மாதிரி உரங்கள் தரோம், இதெல்லாமே அம்மாட்ட வந்து நாங்கள் சொல்லிட்டேங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி 7 வருஷமாக அந்த இன்னொரு கம்பெனியில் வச்சுட்டு இருக்கிறேன்னு சொன்னீங்க. நம்ம கிரீன் டெக் பயோவில் நீங்கள் உரங்க வையுங்க, நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரி நீங்கள் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உரங்க வச்சுட்டிங்கன்னா அது வந்து நான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து நான் உங்களுக்கு கொண்டு வந்து காட்டிடுறேன். ஏன்னா தென்னை மரத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா உடனே வச்ச ரிசல்ட் நமக்கு வராதுங்க, 1 வருஷமாவது மினிமம் ஆகுங்க இல்லையா. அதனால அந்த 1 வருஷத்துலேருந்து நான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து உங்களுக்கு புது காய்களோட எண்ணிக்கை அதிகரிக்கிறதும் உங்களுக்கு ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நான் உங்களுக்கு எடுத்து உங்களுக்கு சொல்லியே பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் யார்கிட்ட வேணாலும் வாங்கலாம். வாங்குறவங்க எந்த கம்பெனியாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து உரிமை சான்று இருக்குதா, அதே மாதிரி பண்ணுறாங்களாங்கிறத ப்ராப்பராக விசாரிச்சுட்டு பண்ணுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறவங்கள பார்த்தீங்கன்னா பெரிய கம்பெனியாக எங்களுக்கு தெரியல, அப்படி இருக்குதா கம்பெனி இருக்குதாங்கிறது தெரியல. அதனால் வந்து யாரையும் நம்ம தவறாக சொல்ல வேண்டியதில்லை சரிங்களா. எந்த நிறுவனமாக இருந்தாலும் அவங்க லைசன்ஸ் வச்சுருக்காங்களா, இல்லை உங்கள் லோக்கல் அக்ரி இருப்பாங்களா, அவங்ககிட்ட விசாரிச்சுட்டு நீங்கள் வாங்க. ஏன்னா விசாரிக்காமல் நம்ம என்னென்னா நீங்கள் இப்போ ஒரு அக்ரி முடிச்சிருக்கிறாங்க அவங்ககிட்ட வாங்கிட்டு பிடிச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரும். நிறைய பேர் என்னன்னா ஒரு பக்கம் ஒர்க் பண்ணுறாங்க, இப்போ எங்கள் நிறுவனத்தில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க, வெளியே போகிறாங்க, அந்த மாதிரி அன்பிராண்டில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து என்னென்னா விவசாயிகள் நிறைய பேர் பாதிப்பாகிறாங்க. சரிங்களா, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். யாருக்காக இருந்தாலுமே நம்ப வேண்டியது இல்லை. அதனால் இப்போ கிட்டத்தட்ட ரொம்ப மோசமான நிலைமையில் இப்போ நம்ம இந்த காட்டை வந்து பார்க்குறோம். ஏன்னா இந்த ஏரியாவில் வந்து தண்ணிக்கு பிரச்சனைனா சொல்லலாங்க, தண்ணிக்கு பிரச்சனை இல்லை, பிரச்சனையே இல்லாத காட்டில் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு ஈல்டு மோசமாக இருந்திருக்கூடாது. இருக்கிற ஈல்டு கண்டிப்பாக இருக்கணுங்க. ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பாக உங்களை டெவலப் பண்ணிடுறோம். கிரீன் டெக் பயோவில் வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்குறோம் சரிங்களா. நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் பார்த்துட்டு நீங்கள் ஒரு 10 விவசாயிகள் நீங்கள் சொல்லுவீங்க, அந்த மாதிரி தான் நாங்கள் நடந்துக்குவோம். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்டி சார் இருக்கார்ல, திருமலைச்சாமி சார், அவருக்கு நம்ம கொடுத்துருக்குறோங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஊர் தலைவர் ராம்குமார் சார், அவங்க எல்லாத்துக்குமே இந்த ஏரியா பெல்ட் ஃபுல்லாகவே நம்ம கொடுத்துருக்குறோம். நிறைய கஸ்டமர் ஒரு 500 to 1000 கஸ்டமர் இந்த பெல்ட்டில் மட்டும் நம்ம கொடுத்துருக்குறோங்க. மனோகர் சார் இருக்கிறார் இல்லைங்களா, ஊருக்குள்ள கந்தசாமி கவுண்டரு பக்கத்தில் மனோகர்னு சொல்லிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம தந்துட்டு இருக்கிறோம். வெளியிருந்து வந்தவங்கனால 15 வருஷம் ஆச்சுங்க. ஆனால் இங்கே வந்து வீடு அதோட சரி வேற எங்கேயும் ஜாஸ்தி பழக்கணும். பக்கத்து காட்டுக்காரங்க எங்களுக்கு இங்கேயே வேலை சரியா இருக்கு, எங்கேயும் வெளியே போறதுக்கெல்லாம் முடியாது. சரிங்க சார். கோழி, ஆடு, மாடு எல்லாம் பார்க்கறக்க நேரம் சரியா இருக்கு. அப்புறம் தண்ணி
எங்களுக்கு இப்போ வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே நம்ம ஸ்டாஃப் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நம்மளை பொறுத்து கண் கூட உங்களுக்கு அந்த ரிசல்ட் தெரிவித்து அந்த வீடியோவே நாங்கள் எடுத்துருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அடுத்த 6 மாதத்தில் எங்களோட பொருள் வைக்கும்போது அதோடைய உங்களுக்கான முக்கியமான அந்த பருப்புடைய கிராம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த வெயிட்டை வந்து 550 கிராமாக கொண்டு வந்து நாங்கள் வந்து கண்ணார காட்ட போகிறோம். அதுக்கான ரெக்கார்டு தான். ஏன்னா பேச்சுவார்த்தைங்கிறது நாளைக்கு என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் ரெக்கார்டு பொய்யாகாது இல்லையா, அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ எடுத்திருக்கோம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கண் கூட நம்ம பேசுனதும் 6 மாதத்துக்கு அப்புறம் அதுக்கான ரிசல்ட்டை நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். நீங்கள் இமீடியட்டாக அந்த பொருள் என்னென்ன தேவையோ அதுக்கான ஊட்டச்சத்துக்கான பொருள் எல்லாம் நம்மளுடைய அக்ரி சொல்லுவாங்க, அதெல்லாம் இமீடியட்டாக கொடுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் வைக்கும்போது அந்த பொருளுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன ரேஷியோவில் வைக்கணுங்கிறத கூட நம்ம கூட இருந்து நீங்கள் அளவு மேற்கொண்டு நாங்கள் பார்த்து இது வச்சோம்னா கரெக்டாக இருக்குது, இந்த அளவில் வச்சிங்கன்னா ரிசல்ட்டும் நல்லா இருக்குங்கிறத நாங்கள் வந்து கூட இருந்தே செஞ்சு தரோம். அதே போல் உங்களுக்கு நாங்கள் பொருள் கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் பாட்டு கொடுத்தாச்சு பணம் வாங்கியாச்சுன்ற மாதிரி நாங்கள் போக மாட்டோம். எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர்னு சொல்லிட்டு நம்ம நீங்கள் செல்ஃபோன் கம்பெனிலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கேட்கறதுக்கு ஒரு இருக்குது. அதே போல் எங்கள் கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் கஸ்டமர் கேர்னு சொல்லிட்டு விவசாயிகளுக்காகவே இது ஒரு தனி இது வச்சுருக்கோம். அதுலேருந்து உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க, எங்கள் பொருள் வச்சாங்களா, எங்கள் ஸ்டாஃப்ஸ் வந்தாங்களா, பொருள் வைக்கும்போது உங்கள் கூட இருந்தாங்களா, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களான்னு எல்லாம் கேட்பாங்க. அதில் வந்து நீங்கள் உண்மையாக உங்களுக்கு என்ன மனசில் பட்டதோ அதை நீங்கள் சொல்லலாம். அது சொன்னீங்கன்னா நாளை வந்து நாங்கள் ஏதாவது தப்பு செஞ்சால் கூட அதை சரிப்படுத்திக்கிற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பும் அமையும். அதே போல் எங்களுக்கு சர்வீஸும் நல்லா கொடுக்க முடியும், நல்லா ரிசல்ட் வரைக்கும் கொடுக்க முடியுங்கிறதுக்காக தான் அந்த ஒரு சேனல் வச்சுருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் அதை பயனடைங்க, எங்களுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் இங்கே RSC சார் வேறு ஒன்றும் இல்லை, அவர் இங்கே இந்த ஏரியாவில் ராமநாதபுரத்தில் வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு நல்ல மனிதர், மாமனிதர். அவர்கிட்ட கேட்டிங்கனாலே தெரியும். கிட்டத்தட்ட அவர் வந்து நாங்கள் சொல்லாமே பல விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களை பொருளை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம்னா க்ரீன் டெக் பயோ தான் இந்த ஏரியா ஃபுல்லாகவே நம்மளுடைய உரங்கள் நல்லா போயிட்டுருக்குங்க. நீங்கள் புதுசாக வந்தங்காட்டி உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், இனி கண்டிப்பாக நீங்களும் க்ரீன் டெக் பயோ மாறுவீங்க நம்பிக்கை இருக்குது. ஸோ வாழ்க்கை வாழ்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.